ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறது பெரிய புராணம். பத்ரகிரியாரோடு சேர்ந்து தனக்கும் இறைவனின் திருவடி கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய பட்டினத்தடிகள், சுந்தரருக்கு கைலாயம் வர ஐராவதத்தை அனுப்பிய ஈசன் தனக்கும் அனுப்பவில்லையே என்று ஏங்கிய சேரமான் பெருமாள், இது போன்ற மகான்கள் ஆன்மீகத்தில் தேடிய நிலைகளை விட வீடும் வேண்டா என்று சொல்லுகிற ஒரு மகானின் நிலை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது என்று சொல்ல முடியுமா? கண்டெக்ஸ்ட், அதாவது ஒரு கவிஞருக்கு ஒரு பொய்டிக்கல் லைசன்ஸ்ன்னு இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு பாயிண்ட்டை அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, இன்னொரு நேரத்தில் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்று தான் அவங்களுடைய ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார்னா மோட்சம் கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக அந்த அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றிங்கிறார். சாமியை நம்ம சந்தோஷமாக கும்பிட்டுன்னு இருக்கணும். அதுதான், அதாவது ஒரு கடவுள் இருக்கார், நாம் இருக்கோம். ஒரு சாதகன், ஒரு பக்தனுங்கிற முறையில் கடவுளை நாம் வணைந்து ஏற்றி ஊற்றி எழும் கண்ணீர் அதெல்லாம் உரம் சிலிப்ப கரமலர் மொட்டித்து, இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் பக்தனுக்கு கிடைக்கிறது. அதனால் நான் கும்பிடுறதுல எனக்கு ரொம்ப கிக்கு இருக்குது. கூடும் அன்பில் கும்பிடுவதில் எனக்கு நாட்டம் இருக்குது. வீடுன்னா என்ன, மோட்சம், அதில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்கிறது. இது ஆஞ்சநேயர் பாலிசி. ராமாவதாரம் முடிஞ்ச போது ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார் ராமர், வா அனுமானே போகலாம் வைகுண்டத்துக்குன்னு சொல்கிறார். அங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன் நான், எல்லாரும் ஒன்று சுற்றி நித்திய ஸ்கூரிகள்லாம் பாகவதர்கள் பக்தோத்தமர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அதனால் அது எனக்கு இப்போ வேண்டியதில்லை. நான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, அதுக்கப்புறம் சீதாக்காக நான் தூது போனது, கனையாளி வாயின் வந்தது, இந்த மாதிரி ராமாயணத்தில் என்னுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் ஒரு ரசித்து ருசித்து நான் காமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரம்போவோம் அப்படின்னாரு. ராமருக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால் நீ மைந்திரிகளில் உட்காந்து தவம் பண்ணு, அடுத்த யுகத்தில் உனக்கு பிரம்மாவா இப்பயே ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன், உனக்கு 4 திசைகளிலிருந்தும் மேலே இருந்தும் எந்த விரோதமும் வராமல் இருக்கிறதுக்காக ஆஞ்சநேய ஹயகிரிவ நாரசிம்ம கருட ஆதிவாராக 5 முகங்களை தரேன் அப்படின்னு சொன்னார். இது அதே கதை தானே. ராமர் கூட போகிறது கூட வேண்டாம், நான் ராமன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை நினச்சி பண்ணணுங்கிறது. when you reach the enlightened level you may not be interested, it's all waste of timeங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ எல்லாமே கரெக்டு தான், எவ்ரி அப்ரோச் இஸ் ரைட். ஆசையை விடு, சக மனிதனிடத்தில் அன்பு காட்டு என்ற பொதுவான ஆன்மீக போதனை மொழிகளைத்தான் இதுவரை இந்த உலகத்துக்கு வந்த எல்லா மகான்களுமே மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தங்களது ஆன்மீக சித்தாந்தங்களை சொன்னார்களே தவிர தனி ஒரு மதத்தை அவர்கள் ப்ரமோட் பண்ணியதாக தெரியவில்லை. விடு வீடு என்ற ஆன்மீகத்தை 2 வரிகளில் சொன்ன தாங்களும் மதத்தால் மனித மனங்களை ஒரு காலம் ஒன்றிணைக்கவே முடியாது என்று உறுதிப்பட கூறியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது எல்லா மகான்களுமே ஒரு மதத்தை வைத்து அடையாளம் காட்டப்படுவது ஏன்? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மகான் வராரு, அந்த மகான் வாழ்கிற காலத்தில் அவங்கள நம்புறவங்களும் இருக்காங்க, அவங்க மண்டையை போட்டு போய் 200-300 வருஷம் கழித்து அவங்கள நம்புறவங்களும் இருக்கிறாங்க. 2 விதமாகவும் இருக்கும். இயேசு அவருடைய காலத்தில் அங்கீகரிக்கப்படவே இல்லை, 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசுவை அங்கீகாரம் பண்ணாங்க. அப்போ இருந்தபோது விட்டுவிட்டான். அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு நீ சர்ச்சு கட்டினா என்ன, கட்டா கட்டியிருந்தா, இயேசு ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கா கட்டியிருந்தேன். சேம் திங் முகமது நபி இருந்தார். ஒரு சிறிய கூட்டத்தை தான் அவர் ஆரம்பத்தில் ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் இஸ்லாம் மதம்னு ஒன்று இவங்களாம் கண்டுபிடிச்சாங்க. அது சன்னி முஸ்லீம்னா, ஷியா முஸ்லீம்னா, கிறிஸ்டியானிட்டிலையும் பெந்தகோஸ்டான், கேத்தலிக்ன்ட்டான், ஈனாயான புத்த மதம், மகாயான புத்த மதம்னு வந்தது இல்லையா. இந்து மதத்தில் சைவம், வைஷ்ணவம், மாத்வாச்சாரியருடைய உபதேசங்களை கொடுக்குறவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ எதுவுமே ஒரு கல்ட்டு தான். நியாயமாக பார்த்தா எந்த மகானும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பே சிவம், அன்பு தான் எல்லாம் அங்கிறத தவிர எந்த ஒரு விஷயத்தையும் வேறு யாரும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி யூ ஹாவ் எ ஹீரோ வர்ஷிப். உனக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவர் கூட நீங்கள்லாம் போகிறீங்க.
எதுவுமே சீரியஸ் கிடையாது. அதனால் ஆல் தீஸ் ரிலீஜன்ஸு, ஆல் தீஸ் கல்ட்ஸ் எதுவுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. உலகத்தில் மதங்களே தேவையில்லை. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். மதங்கள்ன்றது என்னவா, பேயும் பிடிச்சி பைத்தியமும் பிடிச்ச மாதிரியாம். பேய் பிடிப்புற்ற பிச்சு என்னாக்க மென்டல்னு அர்த்தம். ஸோ பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள்னா ஜலகத்தில் ஜனங்களாம் மாண்டு போயினார். நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிக என்று இட்ட குருவேங்கிறார். நீ போய் எல்லாருக்கும் புத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். அவரே தான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார். யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அது என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீ மதத்தை பிடிச்சாலையோ இல்லை அந்த மதம் ஒன்றை பிடிச்சாலையோ நீ கூட மதம் பிடிச்ச யானை மாதிரி தான். ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன். நம்ம செய்யறதுக்கு சாதிக்கிறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை விட்டு எதுக்காக நம்ம இதெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ராமராஜ்யத்தை உருவாக்கின போதே ஒரு மசூதி கட்டினேன், ஒரு புத்தர் கோயில் கட்டினேன், ஒரு சர்ச்சு கட்டினேன், அண்ட் ஒரு ஜெயின் கோயில் கட்டினேன். ஏன்னா உனக்கு எந்த சாமி வேணுமோ கும்பிட்டுன்னு தொலை, வேறு ஏதாவது உருப்படியாக செய்யலாங்கிறது என்னுடைய சித்தாந்தமாக இருந்தது. தட்ஸ் த ரீசன். இட்ஸ் நாட் தட் ஐ பிலாங் டு தோஸ் ரிலிஜன்ஸ். எனக்கு எந்த ரிலிஜனுமே இல்லைன்றது தான் என்னுடைய கொள்கையே. இன்னும் சொல்லப்போனால் எந்த கேஸ்டும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கொள்கை. ஸோ ரிலிஜன்லாம் தேவையில்லை. இருக்கிறதுக்கு நம்ம ஆயுசு எவ்வளோன்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் யாருக்காவது லவ் பண்ணணும்னு சொன்னால் பண்ணு, பிடிக்கலைன்னா வெறுப்பை காட்டாத, கோபத்தை காட்டாத, உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவன் பார்க்கணும். ஒரு நாளைக்கு செத்துப்போம். எதுக்கு இதிலெல்லாம் போய் மாட்டின்னு டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஏன்னா பங்காளி சண்டையா, அவனுக்கும் உனக்கும் எனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. டோன்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ் நான்சென்சஸ். இன்ஃபேக்ட் நான் இங்கே சர்ச்சு கட்டின போது நம்ம பிரதர் தினகரன் இருக்கார் இல்லையா, அவரை தான் கூப்பிட்டேன் சர்ச்சை திறக்கிறதுக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் வந்தாருங்க. வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் கேட்டாங்க, என்ன கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் நம்ம செரிமனியெல்லாம் விட்டுட்டு யாரோ இந்து சாமியார் கூப்பிட்றாங்கன்னு போகிறீங்களேன்னு. அவர் சொல்லார், நான் ப்ரே பண்ணேன், ஜீசஸ் நீ போன்றாரு. நான் ஜீசஸ் சொல்கிறத கேட்பேனா நீ சொல்கிறத கேட்பேனான்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்கேன்னு அவரே ஸ்பீச்சில் சொன்னார். அவங்களுடைய க்ரீடு, அவங்களுடைய அப்ரிங்கிங், அவங்களுடைய ஓன் இன்டர்னல் பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இதெல்லாம். உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பர்சனாலிட்டி. அதனால் உனக்கு வேணும்னா அவங்க பின்னால் போ, உனக்கு வேணான்னா விட்டுடு. டூ வாட் யூ லைக் ஃபீல் லைக். அதர்வைஸ் நோ ஒன் நீட்ஸ் எனி காட் மேன் ஆர் மகான் ஆர் ஏஜென்ட் டு வர்ஷிப் காட். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அம்மாவை கொஞ்சம் இன்னொரு இடத்துல பட்டான்னு அடிக்கும். அந்த மாதிரி தான் கடவுள் கூட. நீ அவனை திட்டினாலேயும் அவன் கண்டுக்கிறது இல்லை, நீ கொஞ்ச நாளையும் அவன் சந்தோஷப்படுறது இல்லை. வேண்டுதல் வேண்டாமல் இல்லான்னா அதுதான் அர்த்தம். ஸோ நெய்தர் பொக்கேஸ் நார் பிரிக் பேட்ஸ்னு வாங்க இங்கிலீஷில் இதை. ஸோ நீ கும்பிடணும்னு கடவுள் நினைக்கிறது இல்லை, நீ கும்பிட மாட்டேன்னு சொன்னாலையும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதனால தான் ஆல் தீஸ் என்ன சிசுபாலன், தந்திரவக்கன், கும்பகர்ணன் இந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா, ராட்சசர்கள் எல்லாம். அவங்களெல்லாம் ஏன் கடவுள் தண்டிக்கிறது இல்லை? கடவுளுக்கு சிரிப்பாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தா, லூசுங்க அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, வேர் வாட்ச்மேன் வித் மகாவிஷ்ணு. இந்த ரிஷிகள் சாபம் கொடுத்தாங்க பூமியில் போய் பிறங்கன்ட்டு. அப்போது விஷ்ணுக்கிட்ட இவங்க அழுதாங்க, நாங்கள் ஒரு தப்பும் பண்ணலேன்னு. பரவாயில்ல, அவங்க கொடுத்த சாபம் பொய்யாகக்கூடாது. அவங்க தப்பாக சாபம் கொடுத்ததுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் 100 பிறவி என்னை புகழ்ந்து என்கிட்ட வரப்போகிறீங்களா, இல்லை 3 பிறவி என்னை திட்டி என்கிட்ட வரப்போகிறீங்களான்னு. சீக்கிரம் வரணும், அப்போ திட்டுங்கன்னாரு. இப்போ இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க, ஏன் திட்டினாங்க? பெருமாள் தான் அவங்களுக்கு பிளாங்கட் பர்மிஷன் கொடுத்துருக்காரு திட்டுங்கன்ட்டு. உனக்கு என்ன இதில் வருத்தம் இல்லை? ஒய் யூ வாண்ட் டு ஜட்ஜ் தம். அதனால் திருமூலர் சொல்றார், நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. நல்லவங்க கெட்டவங்கன்னு நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவிலார். யார் யாருக்கு உதவி பண்ணாங்க, யார் யாருக்கு உபதிரவம் பண்ணாங்கன்னு மாத்திரம் பாரு. உலகத்தில் வாரத்துக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிக்க தேவையில்லை. நல்லன செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்லாற்றுப்படவும் நெறியும் ஆறும் அதுவே. முடிஞ்சால் நல்லதை பாரு, நல்லதை கேளு, நல்லதை சொல்லு. முடியலைனாக்கா கெட்டதை மாத்திரம் பண்ணாத. நீ உருப்படுறதுக்கு இந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் போகும். நல்லது செய்ய முடியலன்னா கவலைப்படாது, கெட்டது பண்ணாத. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ கெட்டது பண்ணாத. நல்லது பண்ணுறதுக்கு வசதி வேணும், நேரம் வேணும், துட்டு வேணும், மூடு வேணும். கெட்டது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ ஒரு செகண்ட் நினச்சிட்டேன்னா நான் கெட்டது பண்ணக்கூடாதுன்னா தீர்ந்து போச்சு விஷயம்.
பூரண பிரம்மத்திடம் இருக்கும் தங்கள் ஆத்மாவை கோடி மகான், ஷீரடி சாய்பாபா, காஞ்சி பரமாச்சாரியார், ராகவேந்திரர் போன்ற 4 மகான்கள் காவல் காப்பதாகவும், இடும்பன், கடம்பன் போன்ற பல காவல் தெய்வங்கள் தங்களை சுற்றி 24 மணி நேரமும் காவல் இருப்பதாகவும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த 4 மகான்களுமே அவர்களுடைய அருளை உங்களுக்கு தந்து தங்களுக்குள் மானசீகமாக காவல் இருக்கும்போது, அதையும் தாண்டி இடும்பன், கடம்பன் போன்ற காவல் தெய்வங்களும் தங்களுக்கு காவல் இருப்பதற்கு ஏதாவது பிரத்யேக தெய்வீக காரணங்கள் இருக்கின்றனவா? நான் சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் பூரண பிரம்மம்னா இதுகாரும் இதெல்லாம் கிரியேஷனில் உத்தமமாக வந்ததோ அது எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணது. அதனால தான் கேரளாவில் ஒரு மகான் இருந்தார், 700 வருஷம் உயிரோட, சிவபிரபாகர சித்த யோகின்னு பேர். நான் அவரை பார்க்க போன அன்றைக்கி, அவர் 700 வருஷம் உயிரோடு இருந்தவர். நான் அவரை பார்க்க போன அன்றைக்கி அந்த அம்மா, அவர் கேர்டேக்கர் ஒரு அம்மா, அவங்க சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு. அவர் ஏன் அவியல் பண்ண சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் கிடையாது, நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, யூ ஹேவ் டு கோ டு ஹிம் அப்படின்றாரு. அண்டு ஐ வென்ட் டு புட்டபர்த்தி, ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்சஸ், ஐ கேம் பேக். இது ஒரு பார்ட். ஏன்னா அவர் தான் சொன்னது, இஸ் வெயிட்டிங் டு கிவ் யூ லைக் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வாஸ் கிவன் எவ்ரி திங் பை அன்னி பெசன்ட், அதனால் போனார், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 48 நாள் திருவண்ணாமலையிலிருந்து அந்த மலைக்குள்ளே கல்லால மரத்துக்கிட்டு இருக்கிற சிவனை பார்க்கணுன்னு ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு விரதம் இருந்தேன். 48 நாளும் கோயிலே தான் உட்காந்துருப்பேன், சாமிக்கிட்ட உட்காந்துருப்பேன், இல்லைன்னா மலை சுற்றிக்கின்னு இருப்பேன். அப்போ 48வது நாள் அவருடைய கையை கழுவி அந்த ரசம் சாதம் அது கொடுத்து அவருடைய பவரெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு. அவருக்கே தெரியும், அவர் என்னை சத்யசாய்கிட்ட போய் வாங்கி சொன்னார்னு. அப்போ அவரே அவருடைய பவர், அவர் 40-50 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் அந்த ரசம் சாதம் வழியாக, எப்படி ஷிரடி பாபா ஒரு மல்ட்டு பசுமாட்டை தடவி கொடுத்து, அவருடைய குரு ஷிரடி பாபாவுடைய குரு வெங்குசா தடவி கொடுத்து எடுத்துக்கணுன்னா, அந்த மாதிரி இவர் எனக்கு கொடுத்தாரு. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி கோடிசாமி, அவர் முருக உபாசனை பண்ணுறவர், அவருடைய பவர் கொடுத்தாரு. கிருஷ்ணவேணி அம்மா இங்கே துர்கை கட்டினா நம்ம உட்கார வச்சுருக்கோம். இப்படி எத்தனையோ மகான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் தேடி தேடி வந்து கொடுத்தாங்க. நான் யாருக்கும் எங்கிட்ட அவங்கக்கிட்ட போய் எனக்கு உங்கள் பவர் கொடுன்னு கேட்கவும் இல்லை, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டும் இல்லை. எவ்வளோ பேர், இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருக்கார், அவர் எங்கேயோ சித்தூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் உட்காந்துருந்தார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 நான் அவரை பார்க்க போனேன் ஜெயின் காலேஜில். அப்போ நான் ஈவினிங் காலேஜில் டீச்சராக இருந்தேன். என் கூட வந்தவங்கலாம் தூரத்தில் நிற்கிறாங்க, நான் மாத்திரம் அவர்கிட்ட போய் இப்படி உட்காந்துருக்கேன். அவர் பல்லக்கில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. இதான் நான் சொன்னேன் முதல் திங். இன்னொரு தடவை சொல்லு அப்படி 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஐயப்ப சாமி கோயில் கட்டியிருக்கேன் அண்ணா நகரில், அந்த கோயில் சாமிக்கிட்ட யார் என்ன வேண்டினா எல்லாம் நடக்கணும் அப்படின்னா. அதையும் 3 தடவை சொல்லி திரும்பியும் ஆசீர்வாதம் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட நான் வாங்கினது 2 வாரம் தான். அந்த 2 வாரம் எனக்காக இல்லை. உங்களை மறக்கக்கூடாது, நல்ல விஷயம் தானே. இவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய தபசி, 77-80 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. 12 வயசுக்கு 99 வயசு இருந்து தவம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலை என்ன? ஸோ நீங்கள் உங்களை நான் மறக்காமல் இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும். இன்னொன்று ஐயப்பசாமி இல்லை. ஸோ அது 2மே பழிச்சுதா இல்லையா? அண்ணா நகரில் நான் பூஜை பண்ணியிருந்த குட்டி ஐயப்பன் தான் இன்றைக்கி பூர்ண பிரம்மமாக இருக்கார். அவரை நான் எங்கள் கோபுரத்தில் உட்கார வச்சுருக்கேன். தங்க ஐயப்பன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அது நான் பூஜை பண்ணது தான். இப்போ இவ்வளோ பெரிய பூர்ணபரமாக அவர் தான் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஸோ 2ம் பலித்தமாச்சு. நான் மகேந்திரகிரி காட்டுக்கு போனாலும் சரி, காசியில் போனாலும் சரி, பரமாச்சாரியர் எல்லா இடத்துக்கும் வராரு, என்னை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த க்ரைசிஸ் எல்லாம் வந்த போது கூட நான் அவரை பார்த்துருக்கேன். நான் எங்கே இருந்தாலும் எனக்கு அவருடைய தரிசனம்லாம் கிடைக்குது. எவ்வளோ பேர் நான் பார்க்காத மகான்களே இல்லை. ரத்னகிரி சாமியில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஓமலூர் சாமி, பட்னந்திட்டா சிவபிரபாகர் யோகி, கோடிசாமி, பரமாச்சாரிய சாமி, கிருஷ்ணவேணி அம்மா, பார்க்காத ஆளே கிடையாது இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பவர் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விழுப்புரத்துக்கிட்டேருந்து ஒரு சாமி வந்தார். அவர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடுவாராம்,
டெய்லி மலை சுற்றுவாராம். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ரீசெண்டாக நடந்ததை நான் சொல்கிறேன். எனக்கு அவருக்கு உத்தரவு வச்சான், நீ சேர்த்து வச்சிருக்கிற தவத்தெல்லாம் வந்து சிவசங்கர் பாபா கொடுக்கணும், அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், கொடுத்துட்டேன்னு சொன்னார். கேட்டுப்பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோடு வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமிக்குட்டி அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமிக்குட்டி, எல்லாரையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க. ஓகேவா? இதெல்லாம் அவசியம். யார் அவர் ஏன் சொல்லணும்? அவருடைய பவர் இங்கே கொடுக்கணும். அந்த படி படிச்சாச்சா? அவருடைய பவரை எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சுன்னு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு. திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்திடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்குது. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வைத்து பெரிய அருளாட்சி பண்ண போகிறாரு. சேஷாத்ரி சாமி போல் உங்கள் நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல், மயில் இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையோட ஜோதியில்தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்று தான். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமிக்குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. அவர் யாரு, நான் யாரு, ஏன் கொடுக்க சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, உலகத்தில் 2 விஷயங்குது. ஒன்று மேட்டர், இன்னொன்று எனர்ஜி. இப்போ சிவசங்கர் பாபாலாம் வந்து எனர்ஜி ஃபார்ம்ஸ். எங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற, இப்போ இந்த இடத்துல மைக் வேலை செய்யுது, ஃபேன் லைட் எரியுதுன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய ஆரிஜின் எங்கே இருக்கும்? குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக்கில் இருக்கலாம், கல்பாக்கத்தில் இருக்கலாம், நெய்வேலியில் இருக்கலாம். அது மேட்ரு, இது எனர்ஜி. அது மாதிரி எங்களை மாதிரி யார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் அந்த எனர்ஜி வந்து சேரும், அந்த மேட்ரு வந்து சேரும். அது மாதிரி அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபியூ மந்த்ஸாக தான் வந்து இங்கே வந்தார். 2 தடவை வந்தார். அவர்கிட்ட சொல்கிறாங்களா நீ உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்கணும்னு. அதே மாதிரி தான் வெங்குசாவுக்கு உத்தரவாகுது, நீ ஷிரடி பாபாவுக்கு கொடுன்னு. அவர் வந்து அந்த பசுமாட்டு பால் வழியாக கொடுக்குறாரா இல்லையா? இப்படி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஜென்ரலாக 1 to 1 கொடுப்பாங்க. எனக்கு மாத்திரம் எல்லா சோர்ஸ்லேருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல, பொட்டபரிசிக்கு நான் போயிட்டு வந்த உடனே கோடிசாமிக்கு ஒரு இது, தாத்தா அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னாரு. நீ ஏன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நான் தானே உனக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு. கடைசியில் கோடிசாமி இதுவும் வந்தது, அதுவும் வந்தது, ராமசரத்குமார் சாமியும் வந்தது, கிருஷ்ணவேணி அம்மாதும் வந்தது, எல்லோரும் வரும். அதுக்கு தான் பூர்ண பிரம்மம்னு பேர். பூர்ண பிரம்மம்னா ஆல் தட் இஸ் குட் இன் கிரியேஷன் ஒரு கண்டெய்னருக்குள்ளே வர்றதுங்கிறது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், அலெக்ஸ் சித்தர் இருக்கார், அவர் கேட்குறாரு கோடிசாமி கிட்ட, வாட் இஸ் மை ரோலுங்கிறார். அவருடைய ரோல் கோடிசாமி சொல்கிறார், என்னை காட்டி, தாத்தா மகாவிஷ்ணு, நீங்களாம் சித்தர்கள், ரிஷிகோல், தாத்தாக்கு ஸ்பாட் அப்படின்றார். திருவண்ணாமலை விசிறிசாமி சொல்கிறாரு, whoever is guiding this beggar is guiding Sivashankara. Sivashankara has gone to greater level than Aurobindo and Chaitanya, and Sivashankara is working for my father 24 hours and my father is highly pleased with him அப்படின்னாரு. இதெல்லாம் எத்தனை வருஷம் கதை நான் சொல்கிறதெல்லாம். அப்போது நீ கரெக்டாக இரு, எல்லாம் வரும், உன்னை தேடி வரும், நீ எங்கேயும் போக தேவையில்லை. உலகத்தில்
எங்கெங்கேயோ இருக்காங்க தவம் செய்கிறவங்க. அவங்களுக்கு இந்த வேலை கிடையாது. யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ, இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, அதை வச்சு நம்ம தானே இங்கே ஃபேனு மைக்கெல்லாம் வச்சுன்னுக்குறோம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பாடுபடுவாங்க, அது உங்கள்கிட்ட வந்து சேரும். பட் யூ ஷுட் டூ எ ப்ராப்பர் ஒர்க். நீ லைட்டாக எரியணும், ஃபேனாக சுற்றணும், மைக்காக வேலை செய்யணும். அந்த மாதிரி யாரால் முடியுமோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளோ பூஜை பண்ணார். அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வருது. அப்போ காளி சொல்கிறாளாம், அப்பா அல்ல குறையாத பவர் உங்கள்கிட்ட சேர்த்துருச்சு, உனக்கு தெரியாது, நீ ரொம்ப அப்பாவி, ஜனங்க உன்னை ஏமாற்றிடுவாங்க, அதனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் 2 விதமான ஆளுங்க இருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் தவம் செய்கிறது, அது இங்கே வந்து சேரும். அவங்களுக்கும் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, யார்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம் அவங்களுக்கும் பர்சனலாக ஆக வேண்டிய வேலை இல்லை. 2 பேரும் ஒரே வேலையை தான் கடவுள்கிட்ட செய்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை இருக்குது, உன்னுடைய அசோசியேட் வந்து நான் பாதி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா வேலை முடியுதா இல்லையா? ஆஃபீஸ் வேலை தானே முடியுது. அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. யாருக்கும் ஒன்றும் கொம்பு முளைக்க போகிறதில்ல. நீ ஒழுங்காக இருந்தியானா உன்னை யூஸ் பண்ணுவாங்க. யூ வில் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். கடவுள் என்பது நவுன் அல்ல, அது ஒரு வெர்பு என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் பைபிள் பரமபிதா என்றும் கர்த்தர் என்றும் பெயர் சொல்லாக வரும் சொற்களை கடவுளை பற்றி சொல்லும்போது குறிப்பிடுகிறதே. இதை பற்றிய தங்களது மேலான தெளிவுரையை வேண்டுகிறோம். பைபிளில் முதல் சென்டென்ஸே என்ன? முதலில் வார்த்தை இருந்ததுன்னு தான் வரும். ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் அ வேர்ட் அப்படின்னு. வாட் வாஸ் தட் வேர்டு? ஆகாசத்தில் இருக்கிற ஓம்ங்கிற சத்தம். எல்லா ரிலிஜனும் அதுதான் ஒத்துக்குது. இந்த பிக் பேங் தியரின்னு ஒன்று அதுதான். அதை வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க்குறாங்க அமெரிக்காவில், நாசாவில். அந்த இவங்க க்ரியேட் பண்ண டனலே உடஞ்சி போகுது. அதனால் இந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. முதலில் வார்த்தை இருந்ததுன்னு பைபிள் சொல்கிறதும், இந்து மதத்தில் ஓமில் இருந்து ஆகாசத்தில் சத்தம்தான் இருக்குது, அது கீழே வரபோது காற்றுல வந்து சத்தமும் ஸ்பரிசமும் இருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போய் பூமியில் தான் 5 பொருளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரிலிஜனும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். எந்த ரிலிஜனுமே பிதா சுதன் அப்படின்னும். பிதாங்கிறது என்ன? பரமண்டலத்தில் இருக்கிற பிதா, அதாவது அன்சீன் ஹேண்ட் ஆஃப் டிவினிட்டி. யூ கால் இட் அஸ் காட், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். சுதன்னா என்ன? மகன் அர்த்தம். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற புத்தர்லேருந்து, இயேசுலேருந்து, குருநானக்கிலிருந்து யார் வந்தாலையும் அவங்கெல்லாம் பிள்ளைங்க தானே. நீ கூட பிள்ளைங்க தான். கடவுளுக்கு யார் பிள்ளை இல்லை. அதனால் டோன்ட் பாதர். ஆல் த ரிலிஜன் டாக் ஆஃப் ஒன்லி தி சவுண்டு. அந்த சவுண்டில் இருந்து பிக் பேங் வந்து இந்த உலகத்தில் ஜீவராசிகள் வந்தது, அதில் மனுஷங்க வந்தாங்க. டார்வின் தியரி படி நம்மெல்லாம் மனுஷங்களாக இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மனிதர்களில் யார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள் வான்வரையும் தெய்வ நிலையை டேஸ்ட் பண்ணிடுறாங்க. யூ கேன் ஆஃப்டர் பிகமிங் ஹியூமன் யூ ரீச் திஸ் glorified level of filling yourself with the divine energy and working for the people, the fellow creation, like Jesus, Buddha, Paramacharya or any Mahan Raghavendra, Sri Baba அந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லாருமே கண்டெய்னர்ஸ் ஆஃப் தி எனர்ஜி. கண்டென்ட்டு கடவுள் தான். அதனால் உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. ஏதோ ஒரு தலைவிதி இருக்குது, அதனால நாங்கள்லாம் ஆகிட்டோம். நீங்கள் அதை கேட்கல, அதனால ஆகலை. பைபிளில் என்ன சொல்கிறது? கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்டியா எப்பயாவது நான் மகான் ஆகணும், மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்? நீ கேட்கல, அதனால் உனக்கு கிடைக்கல. நீ கேட்டிருந்தா உனக்கும் கிடைக்கும். தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். பைபிள். உனக்கு தகுதி இருந்தால் கொடுப்பாங்க. அதாவது நீ போய் சும்மானா கேட்டால் கொடுத்துருவாங்களா? அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் ஸ்கில்ஸ், அப்போ தான் அந்த வேலை கிடைக்கும். இல்லைன்னா நீ போயிட்டு என்ன சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடாக மாற்றிட போகிறாங்களா? இல்லை எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் டீனாக மாற்றிட போகிறாங்களா? யூ ஷுட் டிசர்வ் தட். அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்தால் உனக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். கடவுள்கிட்ட நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும் என்பது தங்களது போதனை மொழி. இறைவனை உண்மையாகவே தேடுகிற ஒருவனுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் அவன் மனதில் எழாது என்று கூறப்படுகிறதே, இது சரிதானா? ஆன்மீகத்தை பற்றிய கேள்விகள் எங்கள் மனதில் தொடர்ந்து எழுகிறது என்றால் எங்களுடைய தேடுதல் உண்மை இல்லை என்று அர்த்தமா? அப்படியானால் தாங்கள் தினந்தோறும் தங்கள் அடியவர்களின் ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் நோக்கத்தினை தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம்.
ஒரு வாத்தியார் ஆனவனும் இருக்கான், படிக்கிற பையனும் இருக்கான். அப்போ படிக்கிற பையனுக்கு நிறைய டவுட் இருக்கும். வாத்தியாரே அதெல்லாம் படித்து முடித்து பரீட்சை பாஸ் பண்ணி வாத்தியார் ஆகிருக்கான் இல்லையா? பட் அந்த மாதிரி வாத்தியார் ஆனவங்க எதுக்காக ஆனாங்க வாத்தியார்னா, ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும். ஒரு 30 வருஷம் ஒரு வாத்தியார் இருக்காருன்னா, ஒரு வருஷத்துக்கு அவர் ஒரு 4 கிளாஸ் எடுக்கிறாரு, 120 பசங்க எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. 30 பசங்க ஒரு கிளாஸுக்கு 4 கிளாஸ் 120 பசங்க எடுக்கிறாரு. அந்த 120 × 30 வருஷத்தில் அவர் எவ்வளோ பசங்களுக்கு வாத்தியாராக இருந்திருப்பார், எவ்வளோ பேர் அவரால் ரெடியாக இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குருங்கிறது ஒரு டீச்சர் போஸ்ட் மாதிரி தான். அவங்க எல்லாம் தெரிஞ்ச பின்னால் தான் அந்த வேலைக்கு வராங்க. தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க பேட்ச் பேட்சாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நான் 36 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மண்ணடி டேஸில் ஆரம்பித்து பெசன் நகருக்கு போய் நீலாங்கரிக்கு போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த கேள்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லின்னு தான் உட்காந்துன்னு இருக்கேன். கேட்டவன் உருப்படுறானா, இப்போ ஒரு வாத்தியார் கற்றுக் கொடுப்பாரு, அவர்கிட்ட படித்தவன் பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனானான்றது அவன் படிக்கிறது வச்சு, அவனோட எஃபர்ட் பர்சிவரன்ஸ் வச்சு. அவன் இப்போ படிக்கலைன்னா அவன் எப்படி பாஸ் ஆகி போயிடுவான்? அதனால் நாம் எத்தனையோ லட்சம் பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோம். அது எத்தனை பேர் உருப்பிட்டாங்க எத்தனை பேர் உருப்படலான்றது அவன் தலைவிதி. நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற மாதிரி நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நானே சொல்கிறேன், எந்த கேள்வி வேணால் கேளுங்கன்னு தான் கேட்டுனே இருக்கேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லின்னு தான் இருக்கேன். எப்படி பதில் சொல்ல முடியுதுன்னா, அனுபவம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில் அடிபட்டு மிதிப்பட்டு பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம். நீ கேள்வி கேட்ட உடனே என் மைண்டில் என்ன வருது சொல்லிகிட்டே இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுற பழக்கமே கிடையாது. கேட்குறியா உடனே பேச ஆரம்பிச்சிடும், அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்டு விசுவாசிக்கிறவனை விடவும் காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று கூறுகிறது பைபிள். தங்களுடைய இந்த 36 ஆண்டுகளாக ஆன்மீக வாழ்க்கையில் எத்தனையோ அன்பர்கள் தங்களை நேரில் சந்தித்தது தங்களது ஆன்மீகத்தை பற்றி தெரிந்த பிறகுதான் தங்களது அடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்கிற மாதிரி தங்களை ஒருமுறை கூட நேரில் பார்க்காமல் தங்களுடைய அருளுரைகளை கேட்டும் தொலைக்காட்சியில் தங்களை பார்த்தும் தங்களுடைய அடியவர்களாக மாறியவர்கள் இவர்களை விட பாக்கியவான்கள் தானே. அப்படிப்பட்ட அடியவர்களை தாங்கள் நேரில் சந்தித்த அனுபவம் உண்டா? அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெரி ரேர். சில நேரங்களில் என்னை தேடி வருகிற சில பேர் சொல்லுவாங்க, நான் உங்களை கனவுல பார்த்தேன், இல்லை டிவியில் பார்த்தேன், உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு இது நடந்தது, அதனால் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அது ரேர் தான். ஒரு ஸ்மாலஸ்ட் டெசிமல் ஆஃப் எ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் காணாமலே ஏதோ ஒரு வகையில் அனுபவங்களால் விசுவாசித்தவங்க. அது கூட கடவுளுடைய அருளன்னு நினைக்கிறது தான். ஆட்டு வித்தால் கூட்டு வித்தால் குழைவித்தாலுங்கிற மாதிரி நான் கோடிசாமிக்கிட்ட போகிறேன். அப்போ யாரோ ஓடி வராங்க, சார் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன், எங்கள் ஊரில் ஒருத்தர் வீட்டில் கோடிசாமி படத்தை பார்த்தேன், அப்போது இது யாருன்னு கேட்டேன். அவங்க புறைப்பாளையத்தில் ஒரு சாமி இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த 2 நாளில் கோடிசாமி இந்தா என் படம்னு கொடுத்தாரு. ஆனால் அவர் கொடுத்தது அவர் படத்தை இல்லை, உங்கள் படத்தை. நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, அவர் காட்டினார் உங்களை படத்தில், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்றாங்க. அதான் இப்படி அனுபவங்கள் வரும். இது அவங்கவுங்களுடைய கனெக்ஷனை பொறுத்தோ இல்லை அவங்களுக்கு எந்த பாஷை புரியுதோ அதை வச்சு புரிய வைக்கிறதுக்காகவும் இருக்கலாம். பட் ரொம்ப ரேர். அது மாதிரி தெரியாமல் திடீர்னு ஏதோ கனவுல பார்த்தேன் அதில் பார்த்தேன்னு வந்தவங்க இருக்காங்க நிறைய பேர். இப்போ கூட பெங்களூர்லேருந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் வராங்க. அவங்க நேரடியாக இங்கே வந்ததே இல்லை, இந்த மாதிரி தான் கனவுல பார்த்துட்டு நான் அவங்கள நினச்சேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் எனக்கு மெயில் அனுப்புவாங்க, நாங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கோம், ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன ப்ரே பண்ணால் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அவங்கவுங்க அனுபவம், அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவுங்களுக்கு யாருக்கு எது புரியுதோ அதுதான். ஒரு மனிதனை அவனது வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிற பல கெட்ட குணங்களில் அவனது சோம்பேறித்தனமும் தனது பணிகளை உடனடியாக செய்ய முடியாமல் தள்ளி போடுகிற மந்த புத்தியும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த இரண்டையும் ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஓவர் கம் செய்வது எப்படி? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். உலக வாழ்க்கை பூராவுமே கிரகங்களால் நகர்த்தப்படுகிறது. அதனால் நீ சோம்பேறியா சுறுசுறுப்பாக இருக்கியா, இதெல்லாம் கூட உன் ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்போ இருக்குதோ அதை வச்சு வரும். அதனால் சனீஸ்வர பகவானுக்கு என்ன பேர்? மந்தன். மந்தன்னா என்ன? மந்தமான ஆள், ஸ்லோ மூவிங்னு அர்த்தம். அப்போ உனக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி பிளானட்டரி மூமெண்ட் இருக்கிற போது
நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு காலையில் எழுந்திரிச்சு தேன் போட்டு லைம் ஜூஸ் குடித்தா கூட முடியாது. ஏன்னா அந்த கிரகத்தோட வேலை ஒன்று பிடிக்கிறது தான், மந்தமாக வைக்கிறது தான். அதே ஒரு பாசிட்டிவ் பிளானட்லாம் இருந்தால் உனக்கு தெரியாது, இந்த கிடுகிடுன்னு ஆகி போயிடுவேன், ரொம்ப பிஸியாகி போயிடுவேன். ஸோ டோன்ட் பாதர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை. அதே மாதிரி உன்னுடைய எஃபர்ட்டில் இந்த விதியெல்லாம் மாற்றிக்க முடியும்னு நினைக்கிற இல்லையா, அது கூட தப்பு. எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தான் உன் வாழ்க்கை. அதில் உனக்கு சந்தேகமே தேவையில்லை, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். தூரத்தில் பரதன் வரான், அவன் படையெடுத்து வரான்னு நினச்சிக்கிட்டு லக்ஷ்மணன் கோவமாக சொல்கிறான், அண்ணா பாருண்ணா, அவன் இந்த மாதிரி நீ காட்டுக்கு வந்தால் கூட உன்னை விடாமல் துரத்திக்கின்னு வரான் பார்த்தியா, நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்றார். அப்போ ராமர் சொல்கிறார், நதியின் பிழை என்று நறும்பொருள் இன்மை, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னங்கிறார். ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை வரலன்னு அர்த்தம்பா. அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட புத்தி வந்ததுன்னு நீ நம்பனியானா பரதனுக்கு, அது கூட விதி செய்கிற சதி தான் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. இது விதியின் பிழை, நதியின் பிழை என்று நறும்பொருளின்மை, வெகுண்டது என்னை, ஏன் கோச்சிக்கிறேன்றார். அப்போ இவன் பல டைலாக் விடுறான். லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான், விதிக்கு விதியாகும் என்பில் தொழில் காண்டி அண்ணா அப்படிங்கிறான். நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, இந்த பவர் ஆஃப் மை போ அண்ட் ஏரோ நீ பார்க்க தான் போகிறான்னா அப்படின்ற வார்த்தையை விடுறான். ஃபியூ சீன்ஸு. மாரிச்சம்மானை தேடி சீதை ஆசைப்பட்டாலே பொன்மான்னு சொல்லி ராமர் போயிடுறாரு. மாரிச்சன் சாகிற போது லக்ஷ்மணான்னு குரல் கொடுக்குறான். சீதை நீ போ, உங்கள் அண்ணனுக்கு ஆபத்துங்கிறான். சொல்கிறான், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆபத்து வராது, இது ஏதோ மாயை தான் அப்படின்னு. நீ உங்கள் அண்ணன் போனால் என்னை வச்சு என்ஜாய் பண்ணலான்றதுக்கு தானே போகலான்னு. ஏன் சீதை நெருப்பில் போனான்னா இந்த பாவத்துக்கு தான். சொல் சுடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாருன்ற மாதிரி ஒரு அண்ணி, பாதத்தை தவிர வேறு பார்ட்டியே பார்க்காதவன் லட்சுமணன். அவனை பார்த்து உங்கள் அண்ணன் மண்டைக்கு போட்ட நீ என்னை என்ஜாய் பண்ணலான்றதுக்கு தானே போக மாட்டேங்கிறேன்னு பெண் புத்தி பின் புத்தி சீதை ஒரு டைலாக் விட்டுட்டான். அப்போ அவனுக்கு வேறு வழி தெரியல. ஒரு கோடை கிழிச்சிட்டு நான் போகிறேன், விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றது அப்படிங்கிறான். விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் போகாமல் என்ன பண்ணணும். யார்? விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டின்னு சொன்ன அதே வாய் தான் இப்போ சொல்லுது, விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் சொல்லிட்டு. அதனால் உலகத்தில் விதி தான் எல்லாத்தோட பெருசு. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலையும் அதுவும் ப்ரீ டெஸ்டினி. உன் வாழ்க்கையில் சோதனைகளான காலங்கள் வந்தால் அதுவும் ப்ரீ டெஸ்டினி. அதனால் நீ எதையுமே ஒரு விட்னஸ் மாதிரி பாரு, ஒரு வேடிக்கையாக பார்க்கணும். இதில் அஃபெக்ட் ஆகிடாத. ஒரு சந்தோஷம் வர்றபோது ஹேப்பனிங் குட்டாக இருக்கிற போது சந்தோஷப்படாத, ஹேப்பனிங் நெகட்டிவாக இருக்கிற போது வருத்தப்படாத. ரெண்டையும் ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட்லேயும் எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல்னா நன்றே வரினும் சீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படிங்கிற பாவனை. ஸோ அந்த மைண்ட் செட்டு உனக்கு வந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் கிரகங்கள் படி நடக்கும். when there is a planet through which உனக்கு இதெல்லாம் நடக்கணும்னா அந்தந்த கிரகத்துக்கு ஒரு இது இருக்குது. எந்த வியாதி எந்த கிரகத்தினால வரும்ன்றது கூட இருக்குது. அதிலெல்லாம் நீ தப்பிக்க முடியாது. கேத்து அந்த மாதிரி இருந்தால் கண்ணு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, லிவர் சம்மந்தப்பட்டது வரும். இப்படி ஒன்றுத்துக்கும் காரணமெல்லாம் இருக்குது. செவ்வாய் அட்வர்ஸாக இருந்தாக்கா உனக்கு சொரியாசிஸு, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வரும். ஏன் புதன் சரியில்லைன்னா உனக்கு மைண்டு கொஞ்சம் குழம்பி போய் மென்டலாட்டும் பிஹேவ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் காரணக்காரி இருக்குது. அதனால் நீ சாட்சி மட்டுமே மனிதா. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டுக்குது, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஆர் எ மியூட் ஸ்பெக்டேட்டர் டு வாட் ஹேப்பன்ஸ். அதனால் சம்ரஷ்ணாவில் ஏதோ ஒன்று வரும், நீ சாட்சி மட்டுமே மனிதா. தெய்வம் நடத்துகின்ற எல்லாம் தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது, தேவரும் அறியா பூடகம். ஏன் இப்படி நடக்குதுன்னு தேவர்களுக்கே தெரியாது. என்ன செய்யும் நம் ஜாதகம், ஜாதகத்தை வச்சு என்ன பண்ணுறது? இறைவன் மனம் வைத்தால் சாதகம். ஆனால் அந்த பாய் வைக்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் பண்ணதே அந்த ஆள் தானே. இந்த கிரகங்களை உற்பத்தி பண்ணி கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இஸ் கெப்ட் தி பெஞ்ச் மாஸ்டர்ஸ். பெஞ்ச் மாஸ்டர்ஸ் நான் இந்த டியூட்டியெல்லாம் கொடுத்தா அவங்கவுங்களுக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க கடவுள். அவங்க வேலையை செய்வாங்க. கடவுள் அதில் தலையிடுறதெல்லாம் கிடையாது. கதையை எழுதியவன் கடவுள்,
தலைவிதி இது என்பவன் மனிதன், அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும்படி நடிக்கும் பாத்திரம். நம்ம எல்லாருமே கடவுள் என்ற ட்ராமா ரைட்டர் எழுதின ட்ராமாவில் நடிக்க வந்த பாத்திரங்கள். அந்த ட்ராமாவில் இப்போ நடக்கிற சீன் 7:23க்கு நான் பேசின்னு இருப்பேன், அந்த அம்மா பாடணும், நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் தான் இந்த சீனு. ஸோ அதனுடைய போக்கில் விடு, எல்லாத்தையும் வேடிக்கை பாரு, எதுவும் மாற்ற முடியாது, அதுபடி தான் நடக்கும். நம்ம நினச்சினுக்கிறோம் அந்த யாகம் பண்ணால், இந்த பூஜை பண்ணால், இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா எல்லாம் மாறிடும், இந்த சாமியை போய் பார்த்தா அந்த சாமியை போய் பார்த்தா இதெல்லாம் தீர்ந்துடும் ஜனங்க நம்புகிறாங்க இல்லையா? எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எந்த சாமியை போய் பார்க்கணும், யாராலும் உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணுன்றது கூட டெஸ்டினி தான். அது கூட டெஸ்டினி தான். அதனால் இதில் நீ நினைக்கிறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. என்றோ காக்கா உட்கார போது பனம்பழம் வந்துதான், பனம்பழம் விழுற நேரத்தில் காக்கா உட்காந்துச்சான்னு யாருக்கா தெரியுமா? அதனால ஒரு ப்ராப்ளம், நீ ஒரு கோயிலுக்கு போகிற இல்லை ஒரு மகான்கிட்ட போகிற, அங்கே போக வேண்டிய நேரம் வந்தால் தானே போக முடியும், அதுக்கு முன்னாலெல்லாம் போக முடியாது இல்லை உன்னால். நேரம் வர்றபோது போவேன், போனதுனால உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, உன் ஃபெய்த்து இம்ப்ரூவ் ஆகுது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். லாஸ்ட் கொஸ்டின். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறது வள்ளுவம். தாங்களோ அகத்தை சுத்தமாக வைத்துக்கொள், அகத்தில் இறைவனை தேடு என்று தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள். புறந்தூய்மை இருந்தால்தான் ஒரு மனித சரீரத்தில் இறைவன் அல்லது இறைத்தன்மை வந்து உறைய முடியும் என்ற ஒரு கருத்தும் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் புறந்தூய்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காமல் எத்தனையோ மகான்கள் ஞானத்தை அடைந்திருக்கிறார்களே, அது எவ்வாறு சாத்தியமாகிறது? ஞானத்தை அடைய ஒரு மனிதனுக்கு புறந்தூய்மையும் அகந்தூய்மையும் இரண்டும் அவசியம்தானா? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். எத்தனையோ மகான்கள் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ யோகி ராம் சரத்குமார் சாமி இருந்தார், அவர் குளிக்கவே மாட்டார், கோடிசாமி குளிக்கவே மாட்டார். மாதிரி எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து இன்டர்னலாக தே கிரியேட் தேர் ஓன் ஃபயர் அண்ட் வித் தட் ஃபயர் தே பியூரிஃபை தர் ஓன் சிஸ்டம். எப்போ பாரு ஜபம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிற மகான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றும் தேவைப்படுறதில்லை, அந்த ஃபயர் அவங்கக்கிட்டேருந்து வருது இல்லையா, அது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்கள பியூரிஃபை பண்ணிடும், அதுக்காக பண்ணுறாங்க. அண்டு ஒரு அரப் கண்ட்ரிக்கு போகிற, நீ உமர் முக்தார் மாதிரி சினிமாலாம் பாரு, அங்கே தண்ணியே இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அந்த இடத்துல நீ வந்து குளிக்கணும்னு நினச்சி நடக்கிற வேலையா? ஆனால் உமர் முக்தரை வெள்ளைக்காரன் தூக்கில் போட போகிறான், அப்போ போய் ஒரு கூஜா தண்ணி வாங்கி கையை இங்கேருந்து இங்கே வரைக்கும் கழிக்கிறாரு, அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான். இது இஸ் அ கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ். குளிக்கிறது குளிக்காமல் இருக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம சாமியார் விழுப்புரத்துலேருந்து வந்தார், அவர் குளிக்கிறதே இல்லை, ஆனால் ஒன்றும் ஸ்மெல் இல்லை. ஏன்னா அவர் எப்போ பாரு ஜபம் பண்ணிகிட்டு இருக்காரு, டெய்லி மலை சுற்றின்னு இருக்காரு, சாப்பிட்றது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு இட்லி மலை சுற்றத்துக்கு முன்னே சாப்பிட்றாரு, மற்றபடி எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுட் ஆல்சோ கண்ட்ரிபியூட்ஸ் யுவர் நீடு. ஒரு காட்டுக்கெல்லாம் போய் தவம் பண்ணுறவன் இருக்கான்னு வையன், அவன் சாப்பிடவே மாட்டான். அப்படியே இருக்கிற போது இந்த இடத்துல இருந்து மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பாருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு மாங்காய் மாதிரி ஒன்று இருக்குது பிரெயினில், அதுலேருந்து ஒரு ட்ராப் அமிர்தம் வரும், அது இந்த இடத்துல பிளாக் பண்ணிவிடுவாங்க. இப்படி ஜலந்தர பந்தனம்னு பேர். ஒல்லி ஆகிடுவாங்க, ஆனால் தவத்தில் உக்காண்டுருவாங்க, அப்படியே எவ்வளோ வருஷம் வேணாலும் உட்காரலாம். அந்த மாதிரி நிலைகளுக்கு போகிற போது என்ன ஆகுது, தே டோன்ட் ஹேவ் தி வேர்ல்ட்லி மெஸ். நீ வந்து நம்ம ஊர் இட்லி புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்டா தானே உனக்கு டாய்லெட்டுக்கு போகணும், வேர்வை வரும், அது வரும், இது வரும், இந்த ப்ராப்ளம் எல்லாம். அமிர்தம் சாப்பிட்டுன்னு உட்காந்து இருக்கிறவனுக்கு எங்கேருந்து இந்த உடல் உபாதைகள்லாம் வரும்? இப்போ காட்டுக்கெல்லாம் போகிற போது சில இடங்களில் நான் கூட போயிருக்கேன், அங்கே போர்டே இருக்கும், போர்டுனா கல்வெட்டு இருக்கும், இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் வரப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். இது எச்சர்கள் காடு, சுத்தபத்தமாக இருக்கணும், உள்ளே வந்து 1க்கு 2க்கெல்லாம் போகாது இருக்கிற வித்தியை கற்றுக்கோங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சுலேட் பண்ணிக்கிறோம், விரதம் இருக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும், நம்ம வயிற்றில் நெருப்பு இருக்குது இல்லையா, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அந்த நெருப்பே நம்மளை பியூரிஃபை பண்ணிடும். நம்மக்கிட்ட இருக்கிற நெருப்பே அதுக்கு பசிக்குது, உடம்பு பூரா சுற்றி அலைஞ்சி எல்லா டாக்ஸின்ஸையும் சாப்பிட்டுட்டு நம்மளை பியூரிஃபை பண்ணிடும். ஓகேவா?
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.